राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम, श्री राम जय जय राम, श्री राम जय जय राम, श्री राम जय जय राम। जय बोलो स्वामी समर्थ रामदास महाराज की जय। समर्थ रामदासर பெரிய பாக்கியம். ஜாம்பு ரொம்ப ஆனந்தமா ஒரு சின்ன குக்கிராமம். பாரத தேசத்திற்கு அழகான ஒரு பெரிய விதைய விதைச்ச ஒரு சின்ன கிராமம். எத்தனை ஆசையான மக்கள். சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கன்னு இந்த ஊருக்கு இப்போதான் முதல் தடவையாக புதுசாக போகிறோம். நம்ம பாஷை தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் எத்தனை உரிமை, எத்தனை அக்கறை. யாரும் நம்மளை வேத்து மனுஷா மாதிரி பார்க்கல. யாருக்கும் நம்மளை பார்த்து இவா ஏன் இங்கே இருக்கான்னு தோணலை. நாம் அந்த கோவிலில் நிற்கும்பொழுது யாருக்கும் கோபம் இல்லை. தள்ளி போங்க, ஏன் இங்கே நிற்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. நமக்காக அவா ஒதுங்கி நின்னா. நேத்தியே அந்த ஞானேஸ்வரி கோவிலில் நாம் வீடியோ எடுக்கிறோம். அவள் பாட்டுக்கு ஓரத்தில் நின்று சேவிச்சுட்டு போகிறாளே ஒழி. அதாவது கள்ளம் கபடம் இல்லாத நிஷ்கலங்கமான பக்தி. இதெல்லாம் தான் யாத்திரை எதுக்கு வரும் அப்படின்னா, இந்த மாதிரி பக்த ஜனங்களை பார்த்து கற்றுக்கிறது. நம்மளா இருந்தால் நான் பார்க்க வேண்டாமா, நான் தரிசனம் பண்ண, நீங்கள் பார்த்து எவ்வளோ நிற்கிறேன், இப்படி தான் நம்ம அதை சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதை பற்றியே பிரஸ்தாபிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு கோவிலில் போனால் ஒரு 10 பேர் வந்தால் படுத்து எடுத்துட்டு அந்த சுவாமி ஒன்றும் தரிசனமே பண்ண முடியறது இல்லை. இதெல்லாம் தான் நிறைய பேசுவோம். ஆனால் அந்த ஜனங்கள் முகத்திலையோ அவளுடைய செய்கைகள்லையோ ஒரு துளி மாற்றம் இல்லை. சரி, அவள் வந்திருக்கா பகவத் தரிசனம் பண்ணுறதுக்கு, அவள் பாட்டுக்கு பண்ணட்டும், அவ்வளோதான். அவளை நான் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு என்ன ஒரு மனசு. ஆசையா அந்த நமக்கு இன்னைக்கு அந்த அன்னம் பரிமாறுறதுல கூட இன்னும் சாப்பிடுங்க ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கிறேன்ற அந்த உரிமை. அதை விட 2வது வாட்டி அந்த சமர்த்த ராமதாசருடைய சுபமங்கல சாவதான் ஸ்தான்ல சாப்பிடுங்கன்றா. நான் சொன்னேன் இல்லை இப்போதான் கோவிலில் சாப்பிட்டோம்னா, அது அந்த கோவில், இது இந்த கோவில், இங்கே சாப்பிடுங்கன்றா. நான் சொன்னேன் எல்லா கோவிலும் சாப்பிட ஒரே வயிறு தான், இப்போதான் அங்கே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு. நான் அந்த இடத்துல நிற்கிறேன், அவள் சாப்பிட்டு இருக்காங்கல்லாம். அப்போ இன்னும் அவள் தொடக்க கூட இல்லை. நான் ஓரத்தில் நின்று உடனே கடை அந்த இடத்த க்ளீன் பண்ணுறா. அவள் கடன்னு ஒரு வயசானவர் வந்து அந்த எல்லாத்தையும் பெருக்கிட்டு, எதுக்கு பெருக்கினாரும் அவசரமாக நாமெல்லாம் உட்காந்து சாப்பிடணும்னு பெருக்கினார். நமக்காக அந்த இடத்த கடன்னு பெருக்கி எல்லாரும் உட்காருங்க சாப்பாடு போடுறேன்னு. அப்புறம் நான் இல்லை எனக்கு கொஞ்சம் சத்தம் நல்லா பண்ணிக்கோங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறமா தான் அந்த இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். நான் தமிழில் பேசிட்டு இருக்கேன். இந்த இடத்துல அந்த பேர் மறைகிறது சைடில் இருக்குன்னு, அதை புரிஞ்சுண்டு அதை எடுத்துட்டு அந்த போர்டெல்லாம் காண்பிச்சு கொடுத்து. இப்போ பார்த்துக்கோங்க, இதெல்லாம் தான் பக்தியினுடைய அழகான குணங்கள். சரி, நாம் பக்தின்றது ஒரு ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருக்கோம், அவள் பக்தின்றது ஒரு குணமாக வச்சுட்டு இருக்கா. ரெண்டுத்துக்கு இதுதான் வித்தியாசம். நமக்கு ஸ்டேட்டஸ், அவளுக்கு குணம். பகவத்கீதையில் சொல்லுவான், யாரெல்லாம் எனக்கு பிடிச்ச பக்தர்கள், அந்த இலக்கணம் அவகிட்ட பார்க்குறோம். நேத்தியும் பார்த்தேன், நான் இன்னைக்கும் பார்த்தேன். நான் நிஜமாக யாத்திரைக்கு வர்றது பகவானை தேடியே கிடையாது. அங்கே வர ஜனங்கள், அந்த இடத்துல இருக்கக்கூடிய பக்தாளுடைய சாநித்தியம், அவளுடைய ஸ்ரத்தை, அங்கே பகவான் அவர்களை அனுபவிக்கிற விதம். இன்னைக்கு அந்த ராமர் கோவில் பார்த்தோமே, இத்தினோண்டு கோவில், என்ன அழகான மூர்த்திகள், என்ன ஒரு சாநித்தியம். தலைமுறையா இல்லைன்னா எல்லாம் எடுத்துட்டு போயிட்டா. அந்த எல்லா மூர்த்தியும் திருடிட்டு போயிருக்கா. திருடிட்டு போய் எங்க கர்நாடகாவில் பீதர்ல இருந்து திரும்பியை பிடிச்சி கொண்டு வந்திருக்கா சாமி, எல்லா சுவாமியையும். அதுக்கப்புறம் கோவிலை புனருத்தாரணம் பண்ணி 1 வருஷம் தான் ஆயிருக்கு. அந்த மூர்த்தி எல்லாம் பிராண பிரதிஷ்டை திரும்பியும் பண்ணி இங்கேருந்து கர்நாடகா பீதர் போய் திரும்பி வந்துவிட்டார். அந்த ஆஞ்சநேய மூர்த்தி எல்லாம். நித்னோண்டு ஒரு கிராமம், வெறும் வயக்காடு, இவ்வளவுதான். வேற ஒன்றும் தொழில் இருக்க மாதிரி தெரியல அவளுக்கு. வயக்காடு, இவ்வளவுதான் வாழ்க்கை. அதுல ஒரு குதூகலம், அதுல ஒரு சந்தோஷம். அந்த குழந்தைகள் எத்தனை பேர் பார்த்தாலும் தெரியல. நேத்தியா இருக்கட்டும், இன்னைக்கா இருக்கட்டும், எல்லாம் குட்டி குட்டி குழந்தைகள்லாம் கூட வந்து நின்றுண்டு சுவாவமா அவ பாட்டுக்கு அந்த ஆரத்தியை பாடிண்டு, அந்த தலையில டோப்பியை வச்சுண்டு, ரொம்ப பக்திக்காக பண்றா. இந்த பக்தினாலே என்ன பிரயோஜனம், எனக்கு என்ன கிடைக்கிறது,
நான் அவ்வளோ ஜபிக்கிறேன்னு என் வாழ்க்கை அவளை பார்த்தேன்னா பெருசாக எதுவும் தேடுற மாதிரியே இல்லை. பகவான் வாழ்க்கையை கொடுத்துருக்கான், கை காலை நன்னா கொடுத்துருக்கான், வாழணும் பக்தி பண்ணும், இவ்வளோதான் அவளுடைய சிம்பிள் லைஃப் தியரி. அவ்வளோதான் பக்திக்கு அவள் வச்சிருக்க உதாரணம். இவ்வளோதான் மெயினாக பார்க்கணும். அத்தனை விசேஷம். எல்லா இடத்துலையும் நம்ம தட்சிண பாரத்லேயும் வரணும், அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். இங்கே எப்படி தேடிட்டு வந்தேளே அப்படின்னு லிட்டரலாக கொண்டாடுறான் நம்மளை. ஏன்னா அவளுக்கு எங்கள் ராமதாசர், எங்கள் சுவாமி சமர்த்த ராமதாசர் அப்படின்னு அவளுக்கு அத்தனை ஆச்சரியம். ராமதாசர் சொன்னா இன்னைக்கு அதில் ஒத்துக்கல, சுவாமி சமர்த்த ராமதாஸ், சுவாமி ராமதாச சுவாமி அப்படி சொன்னதான் ரொம்ப அழகாக அது சிரிச்சுட்டு அந்த அந்த ஒரு அவளுக்கு அந்த அக்கறை இருக்கு பாருங்க. அதனால தான் ரொம்ப விசேஷம். நிஜமாவே எத்தனையோ சரித்திரம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சமர்த்த ராமதாசரோட சரித்திரம் பகவான் அவ்வளோ குஷியாயிட்டான். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பகவான் ராமன் அவ்வளவு குஷியாயிட்டான், பிடிச்சி இழுந்து வந்துட்டான். 30 நாள் சரியா, நீங்க 30வது நாள் ராம சரித்திரம் ஆரம்பிச்சு இன்னைக்கு தான் 30வது நாள் விஷயம் சொல்றோம். அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் விட்டா அப்படியும் 40-50 நாளைக்குள்ளேயே ராமதாசர் சரித்திரம் ஆரம்பிச்சு 40-50 நாளைக்குள்ள அவருடைய ஜன்மஸ்தலம் இதெல்லாம் கதைகள்ல கேட்டோமோ அந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டோம் இன்னைக்கு. அவ்வளோ பெரிய பாக்யம் சமர்த்த ராமதாசர். அப்ப எவ்வளவு பெரிய தபஸ்வியா இருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. அவருடைய சரித்திரம் கேட்க ஆரம்பிச்சோன்னா பகவான் உடனே அவருடைய இடத்துக்கு அழிச்சுன்னு வந்துட்டான் அப்படின்னா அப்ப ராமன் எவ்வளவு தூரம் சமர்த்த ராமதாசரை ரசிக்கிறான். அதுவும் சமர்த்த ராமதாசரோட பேசின ஆஞ்சநேய மூர்த்தி தேவேன்னு இருக்கார். ஆர்ப்பாட்டமே இல்லாம அங்க அந்த வயசான நீங்க பார்த்தலாம் தெரியல, அங்க ஒரு வயசான படுத்துட்டு இருந்தார். சத்சங்கம் பண்றோன்னு எழுந்து உட்காந்துட்டார். அவருக்கு இந்த பாஷை புரியாது. ஆனா அப்பப்ப வரக்கூடிய சமர்த்த ராமதாஸ், ஆஞ்சநேய மூர்த்தி, இந்த அந்த வார்த்தைகள் சம்ஸ்கிருத வார்த்தை மட்டும் கையை குதிக்காது. உட்காந்துட்டு படுத்துட்டு இருந்தார். உட்காந்துட்டார். ஒருத்தர் நீ படுத்துட்டு சத்சங்கம் பண்றா அப்படின்னு கடவுளே இருந்து உட்காந்துட்டார். அப்ப எத்தனை தூரம் அவளுக்கு உற்சாகம் உத்வேகம் இருக்கு அந்த பக்தி விஷயத்தை. இதெல்லாம் தான் கத்துக்கணும் நம்ம. அவளை மாதிரி சிம்பிளா இருந்துட்டா போதும். பக்தியில ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லை பாருங்க, ஆர்ப்பாட்டமே இல்லை. பக்தி இவ்வளவுதான். இதான் பக்தி. நம்மளதெல்லாம் ஆர்ப்பாட்டம். ஸ்டேட்டஸ் திருப்பி நமக்கு ஸ்டேட்டஸ் ஆர்ப்பாட்டம் இதுதான். அவளுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் வேண்டாம். கல்யாணத்துக்கு வந்தா அப்படியே வந்து அந்த கோவில் எல்லாம் அவ்வளோ அழகா எல்லா கோவிலையும் தரிசனம் பண்ணா பாருங்க. சாதாரணமா நம்மள அந்த கல்யாணம் பண்ண முகூர்த்தம் டைம் ஆகிடும், அடுத்த வேலை இருக்கு, எவ்வளவு காரணங்கள் சொல்லுவோம். கல்யாணத்துக்கு வந்திருக்கா, எல்லா கோவிலுக்கும் வந்துட்டு அவெல்லாம் கூட்டம் கூட்டமா குடும்பத்தோட வந்து குழந்தையெல்லாம் அழிச்சுட்டு வந்து ஒவ்வொரு சன்னதியா சேவிச்சுட்டு அழகா அவள் என்ன முடியுமோ அதை பார்த்துட்டு திரும்பி அங்க போய் சாப்பிட்டுட்டு அந்த இருக்கிற நேரத்துக்குள்ள இதுதான். இதெல்லாம் தான் பக்த சரித்திரத்தினுடைய பெரிய பலம். எங்கேயோ பக்தர்கள்லாம் பெரிய லட்சணங்கள் பாகவதம் ராமாயணத்தை தேடின்னு இருக்கும். இவாளை விட வசதியை யாரை தேட முடியும்? இந்த கலியுகத்துல சாதாரணமான ஒரு பக்தி ஒண்ணு வேண்டாம். இன்னைக்கு அந்த கரும்பு ஜூஸ் குடிக்கிற இடத்துல அந்த குழந்தைய வாங்கினா அந்த பொண்ணு டக்குன்னு நமஸ்காரம் பண்ணிடுப்பேன். ஒரு சில எனக்கு கண்டு கலங்கிடுது. நான் சாதாரணமா அந்த குழந்தைய வாங்கிட்டேன். அதை விட அவன் வந்தோன்னு அவன்கிட்ட புருஷன்கிட்ட சொல்லி அவன் அந்த குட்டி குழந்தைய போய் நமஸ்காரம் பண்ண சொல்லி அப்ப அவன் ரத்தத்திலே ஊறி இருக்கு பாருங்க. மகாராஜ் அப்படின்னா அப்படிதான் நமஸ்காரம் பண்ணணும். வேற எதுவும் யோசிக்கவே இல்லையே. அந்த இடத்துல மரத்துல கூட ஒரு ஆஞ்சநேய மூர்த்தி இத்தினூண்டு அந்த வேப்ப மரத்துல அது அந்த பக்தி சனாதன தர்மத்தை யார் அழிக்க முடியும்? இங்க இப்படி உள்ளுக்குள்ள ஊருக்குள்ள உட்காந்து அவன் ஒரு கரும்பு ஜூஸ் கடை, அங்க ஒரு வேப்ப மரம், அதுல இத்தினோண்டு ஒரு ஆஞ்சநேய மூர்த்தி அந்த மரப்பட்டுல சொருகி வச்சிருக்கான். அதுல வாழையும் ஒரு காலையும் தான் சொருகி வச்சிருக்கான். அதுக்கு அவருக்கு ஊதுவத்தி சொருகிறது. அதுதான் பக்தி ஒன்றும் வேண்டாம் பாருங்க. பெரிய ஊதுவத்தி ஸ்டாண்டு வேண்டாம். அந்த ஊதுவத்தி பத்திரமா வைக்கல, மேலேயே சொருகி வச்சுட்டா. அங்கேயே ஒரு தீப்பெட்டி பக்கத்துல ஒரு மயில் பீலியை வேற, ஆஞ்சநேயருக்கு ஒரு மயில் பீலி, குரங்கு யாரா மயில் பீலி கொடுப்பாருன்னா நான் தான் பார்த்தேன். கிருஷ்ணன் வந்தாலும் அதுக்கு ஒரு மயில் பீலி. அவனுடைய பக்திக்கு பகவான் இன்னைக்கு அவனுக்கு படி அளந்துட்டானா இல்லையா? நம்ம யாரோ எங்கேயோ இருக்கோம், சும்மா தானே அந்த இடத்துல நிறுத்தினோம், உடனே கரும்பு ஜூஸ் குடிச்சோம். அந்த ஆஞ்சநேய மூர்த்தி அன்னைக்கு அவனுக்கு பழகி அளந்துட்டாரு. அந்த ஆஞ்சநேய மூர்த்தி மழையிலையோ வெயிலையோ அங்கதான் இருப்பார். அவரை நம்பி தான் அந்த மிஷினை விட்டுட்டு போவான். எவ்வளவு சந்தோஷமா இருந்தான். ஆசை ஆசையா பண்ணி கொடுத்தான். வேற டிமாண்ட்ஸ் இல்லை, நிறைய பணம் வாங்கலான்னு ஒண்ணுமே இல்லை. நீங்க வந்தீங்க, என் வியாபாரம் இது, நான் ஜூஸ் கொடுத்தா நீங்க பணம் கொடுத்தீங்க, பகவான் அவ்வளவுதான். பக்தி ரொம்ப சுலபம். பக்தி சுலபம் தியாயஸ்வ நாராயண். இதைத்தான் நான் சொல்றேன். முகுந்தமாலா குலசேகர இவ்வளவு ரொம்ப சிம்பிள்.
இதை போய் இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறது ஒண்ணுமே கிடையாது. என்னெல்லாமோ நினைச்சுக்கிறோம், என்னெல்லாமோ பண்றோம். முக்காவாசி அடுத்த வாழ்க்கை நிரூபணம் பண்றதுதான் பக்தியும் ஆகிடுச்சு நமக்கெல்லாம். இவா ஒத்துக்கணும், அவா ஒத்துக்கணும். இந்த இவாள்லாம் என்ன பண்றா? வாழ்க்கை யாரை பத்தியும் இல்லை, அவ பாட்டுக்கு ஒரு பக்தி. இந்த கோவில் பூஜாரி 2 கையும் அவருக்கு ஒன்றும் இது இல்லை. அதுல அந்த அவர் கொடுத்து அந்த பகவான் சீகரிக்கிறாரு. சமர்த்த ராமதாசர் இவர் கொடுத்துதான் சீகரிக்கிறார். டெய்லி அந்த கையை வச்சு அவர் ஒரு ஆரத்தி காட்டுறார். அவர் காட்ட முடியறதே. முகத்துல ஒரு துளி கவலையோ வருத்தமோ ஆதங்கமோ பொறாமையோ எதுவுமே இல்லை. நமக்கு எல்லாம் இருந்து அடுத்த வாழை பார்த்து பொறாம வருது. அந்த கையை வச்சுட்டு இத்தனையும் அவரால் பண்ண முடியும். அவர்கிட்ட இருந்து பூஜை வாங்கிக்கிறதுக்கு தெய்வம் தயாரா தான் இருக்கு. அவர்கிட்ட பூஜை வாங்கிக்கிறது நீ பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. 2 கையுமே அவருக்கு பெருசா ஒண்ணு இல்லை. அதுல ஸ்ரத்தையா அந்த மாலையை எடுக்கிறதுக்கு அவ்வளவு சிரமப்பட்டார். அதுலயும் எடுத்து மாலையை போட்டு தெய்வம் எதையுமே எதிர்பார்க்கலன்றதுக்கு ப்ரூஃப் இதெல்லாம் தான். தெய்வத்துக்கு நாம என்ன கொடுக்க முடியும்? வெறுமை பக்தி பண்ணா போதும். இதைத்தான் சமர்த்த ராமதாசர் உத்தவுக்கு சொன்னார். நீ பக்தி பண்ணு, ஆன்ம பலம். இது அவருக்கு அந்த ஆன்ம பலம் இருக்கிறதுனால தானே அந்த கிராமத்துல அந்த கோவில் என்ன வருமானம் வரும் தெரியாது. இன்னைக்கு நாம தட்சிண குடும்பம் வேண்டான்னு சொல்றாரு ஒழிய, வேண்டாம்னு சொல்லிட்டு முகத்துல ஒரு ஏக்கமோ ஆசையோ இல்லவே இல்லை. வேண்டாம் வேண்டாம் அவ்வளவுதான். நாம தான் கொடுத்தோமே ஒழிய அவர் தட்சிணைக்கான ஒரு இதுவும் எடுத்துக்கவே இல்லை. அந்த மனசு உத்தவிட்டார் தான் சொல்றார் நம்ம சமர்த்த ராமதாசர். ஆன்ம பலம் வரட்டும், தேக பலம் வரட்டும், புத்தி பலம் வரட்டும், நாம பலம் வரட்டும், பக்தி பண்ணு இப்படி சொல்லிட்டு தான் சமர்த்த ராமதாசர் கிளம்புறார். ராமன் இட்ட வழக்க ராமராயன் வழி காட்டுவான். கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்றார்? ஜாம்புல 12 வயசுல கிளம்பி போயிட்டார் இல்லையா? 12 வருஷம் அங்க இருக்கார். ஸோ 24 வயசுல தான் அவர் டாக்லியை விட்டு கிளம்புறார் சமர்த்த ராமதாசர். கிளம்புறது 12 வருஷம் அந்த ஊர் தான் அவரை காப்பாத்திருக்கு. அவருக்கு ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பண்ணிருப்பா இல்லையா? ஒவ்வொருத்தரையா போய் பார்த்து அவ பண்ணதை சொல்லி நான் கிருத்தஜ்ஞையை தெரிவிச்சுக்கிறேன். உங்களால தான் நான் 12 வருஷம் இங்க இருந்தேன். ராமராய அனுகிரகம் உங்களோட எனக்கு சம்மந்தம். அந்த மாதுக்கரி பிக்ஷை போட்டாள் அந்த அம்மாவெல்லாம் பார்த்து, எனக்கு ஊர்ல கூட ஒரு அம்மா தான் அம்மா, இந்த இடத்துல ஒவ்வொரு நாளும் நீ மாதுக்கரி போட்டாய், இன்னைக்கு ராமன் நாம ஜபிக்கிறேன்னா உன்னால. இந்த வார்த்தையை சொல்றாரு. அவள்லாம் கதறா, நான் ஒண்ணுமே பண்ணலையே, எனக்கு புண்ணியம்னு போட்டேன். ஏதோ ஒண்ணுமா, நீ அந்த ஆகாரம் போட்டதுனாலே தான் நான் ராம தியானம் பண்ணேன். இல்லாட்டி என்னால ஒரு பிரயோஜனம் இல்லையே உங்களுக்கு. அப்படியே சொல்றார். என்னால என்ன பிரயோஜனம்? சரியா சாப்பிடணும் தண்டச்சோறுன்னு சொல்லுவோம், அதுதான் அவர் சொல்றார். சாப்பிட்டு இருக்கா என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி நான் பாட்டு இருந்தாலும் என்னை அப்படி கவனிச்சேள அப்படின்றார். ஒரு அம்மா அவருக்கு அந்த பிக்ஷை வாங்கறதுக்கு ஒரு ஜோல்னா பை மாதிரி வச்சு கொடுக்குறார். அதை எடுத்து இப்படி காட்டுறார். அங்கேருந்து போனாலும் இது எனக்கு சோறு போடுமா, உன்னோட அக்ஷய பாத்திரம் மாதிரி நீ கொடுத்தாய் அப்படின்ற. அதாவது அந்த நன்றி மகாத்மாக்களுக்கு மட்டும் அவ ஒவ்வொரு விஷயத்தையும் தெய்வானுகிரகமா பார்க்கிறா. இது என் தபஸ்னாலே அந்த நாம எனக்கு நான் என்டைட்டில்னு ஒரு வச்சிருக்கோம்ல, எனக்கு இருக்கு, நான் தபஸ் பண்ணேன், நான் நாமஜபம் பண்ணேன், எனக்கு இது ஏன் நடக்கல, எனக்கு ஏன் இது ஏன் கிடைக்கல, நான் பக்தி பண்ணலையா, நாமஜபம் 1000 கேள்வி கேட்கணும்ல. மகாத்மாக்கள் அப்படி சொல்ல, என் ராமராய அவளை கிருபை பண்றானே, இவர்கள் மூலமா அந்த என்டைட்டில்ன்ற மைண்ட் செட்டுக்கே அவ போறதில்லை. எனக்கு அருகதை உண்டு, எனக்கு தகுதி இருக்கு, எனக்கு வேணும், எனக்கு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொருத்தரையா பார்த்து நன்றி சொல்லி அவருடைய குடிசையில சமயத்துல அந்த குகையில ஏதானோ யாரா விளக்கேற்றி வச்சிருப்பா, ஒருத்தரையும் ஞாபகம் வச்சு ஒவ்வொருத்தருக்கா கிருத்தஜ்ஞ சொல்லி பிரியா விடை. எல்லாரும் கேட்கிறா எதுக்கு போனோம்? ராமதாஸ் சொல்றார், இல்ல ராமராயா உத்தரவுமா, பாரத தேசம் முழுக்க போகணும் உத்தரவு, நான் போயிட்டு வரேன், எல்லாரும் மனசுல சுமந்துட்டு தான் போறேன். ஒவ்வொன்னா சொல்ல, அன்னைக்கு நீ பாக்கரி கொடுத்தியம்மா, பெருசா ருச்சி சாப்பிடவே மாட்டார், நான் யார் என்ன கொடுத்தாலும் அதை மட்டும் ஞாபகம் வச்சுன்னு அவகிட்ட சொல்றேன். அவ்வளவு அழகா சொல்றார், ரசிச்சு சொல்றார். அந்த ஒருத்தர் பால் கொடுப்பாரு, அவர் வரைக்கும் எல்லாருக்கும் சொல்லிட்டு இந்த உத்தவருடைய அப்பா அம்மாவை பார்த்து
மூத்த பிள்ளைய கொடுத்தேள், ரொம்ப சந்தோஷம். அவனை நம்பிதான் நான் போயிட்டு இருக்கேன் அப்படின்றார். அவ்வளவு பெரியவர். தன்னை ரொம்ப சாதாரணமாக்கிட்டார். நிஜமாவே இத்தனை பேரும் இவர் தான் காப்பாத்திட்டு இருந்தார். இந்த தாக்லிக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுத்தார். கோமய ஆஞ்சநேய மூர்த்தியை கொடுத்திருக்கார். ஸ்டில் நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு அந்த ஒரு சாதாரண லெவல்லையே தன்னை வச்சுக்கிறார். எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு, ராமராயா கிட்ட சொல்லிட்டு, கோமய ஆஞ்சநேய மூர்த்திட்டு எல்லாரையும் பார்த்துக்கோ. சின்ன பையன் உத்தவன் ஏதாவது என்னைக்கா ஒரு நாள் முன்ன பின்ன லேட் ஆகலாம் நிவேதனம் பண்றதுக்கு, அதெல்லாம் பெருசா எடுத்துக்காது. இந்த ஜனங்களுக்கு எப்பொழுது இதே மனோபலம், ஆன்மபலம், புத்தி பலம், தேக பலம் எல்லாத்தையும் பார்த்துக்கோ. உன்னை நம்பி இந்த ஊரை விட்டுட்டு போறேன்னு கோமய ஆஞ்சநேய மூர்த்திக்கு சொல்லிட்டு ராமராயாவை தியானம் பண்ணிட்டு கிளம்புற. திரும்பி பஞ்சவட்டி வர. பஞ்சவட்டி வந்துட்டு அந்த ராமனுக்கு நன்றி சொல்லிட்டு, ஏன்னா அந்த ராமன் தான் எல்லாம் காட்டி கொடுத்தான். அதனால அந்த ராமன் கிட்ட சொல்லிட்டு, ராமராயா நான் யாத்திரை போறேன், தீர்த்த யாத்திரை போறேன். எங்க தங்கணும், என்ன சொல்லணும், என்ன புரிஞ்சுக்கணும், நான் என்ன கத்துக்கணும், எப்படி பழகணும், எப்படி நடக்கணும், நீ சொல்லி கொடு. நீ நானும் தானே போறோம் யாத்திரை அப்படின்னு ராமராயா மனசுல ஏத்திண்டு பஞ்சவட்டியிலிருந்து கிளம்பி நாசிக், அந்த நாசிக் ஏரியா தான், அப்படி போறான். போயிட்டு இருக்கார். அப்பதான் 12 வருஷம் கழிச்சு உலகத்தையே பார்க்கறது. சரியா, அது வரைக்கும் அந்த கிராமம், இந்த குகை, கோதாவரி நதி, நந்தினி நதி, இவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கை. அப்படி வெளியில வரார். இப்படி பார்க்கிறார். ஜனங்கள் எப்படி, நாசிக்லாம் பெரிய டவுன், ஜனங்கள் ஓடிண்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அப்படி எல்லாரையும் பார்க்கிறார். அப்ப வீதியில ஒருத்தனை 2 பேர் போட்டு அடிச்சுட்டு இருக்கா. பார்க்கிறார். சில பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா, யாரும் அதை போய் தடுக்கலை. இப்ப பார்த்தா அந்த அடி வாங்குறவனுக்கு கொஞ்சம் ஒரு கால் ஊனமா இருக்கு. அவனுக்கு ஒரு கால் கொஞ்சம் போலியோ அட்டாக் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு மாற்றுத்திறனாளி, பிசிக்கலி சேலஞ்சு பர்சன். அவனை அடிச்சுட்டு இருக்கா. உடனே சமர்த்த ராமதாசர் போய், எதுக்கு அடிக்கிற, விஷயம் என்ன? பார்த்தா அவர் யாரோ ஒரு யோகி, சாது. உடனே நிதானமா சொல்ற, மகாராஜ் இவனுக்கு ஒரு கால் சரியில்லை மகாராஜ், இந்த கட்டையை வச்சுருந்தா நடந்து அலைஞ்சிட்டு இருக்கான். ஆனா ரொம்ப திமிரு பிடிச்சவன். இத காரணம் காட்டி எல்லார்கிட்டையும் பணம் வாங்குறான், திரும்பி கொடுக்க மாட்டேங்கிறான். ஒரு வேலையும் உருப்படியா பண்றது கிடையாது. வாங்கின கடனை கொடுக்கணுன்ற புத்தியும் இல்லை. ஆனா எப்படியாவது நாங்க பணத்தை வாங்கணும்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றார். அவனை பார்த்தா இந்த ஒரு கம்பை வச்சுண்டு, இந்த அக்கல் கீழே ஒரு கம்பை தாங்கிண்டு இப்படி வச்சுன்னு போற மாதிரிதான் இருக்கான். அப்ப ராமதாசர் தன்னுடைய அந்த ஜோல்னா பைக்குள்ள கை விடுறார். மாருதிராயா, என்னை மன்னிச்சுடு, உன்னுடைய கோவில் கட்டுறதுக்காக ஜனங்கள் கொடுத்த பணம் அதுல கொஞ்சம் இதுல இருக்கு. என்னமோ தெரியல, இந்த அடி வாங்குறவனுடைய கடனை அடைக்கிறதுக்கு இதை கொடுக்கணும்னு எனக்கு தோன்றது. என்னை மன்னிச்சுடு மாருதி அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்தார். இந்த அடி வாங்கினவன் கிட்ட அதை கொடுத்தார். கொடுத்துட்டு சொன்னார், நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்கியோ அவகிட்ட அந்த பணத்தை கொடுத்துரு. மீதி என்ன பணம் இருக்கோ அதை கொண்டு இனிமேல் வாழ்க்கையில உருப்படியா இருக்கிற வழியப்பார். உனக்கு கொஞ்சம் தன்மானம் வேணும். இப்படியே சொல்ல, உனக்கு கொஞ்சம் தன்மானம் வேணும். இப்படி எத்தனை நாள் ஒவ்வொருத்தர்கிட்டயா கெஞ்சி கடனை வாங்கிண்டு அப்படி என்ன வாழ்க்கை வாழ வேண்டியிருக்கு? அப்படி என்ன வாழ்க்கை? அவ்வளவு என்ன சுகம் கேட்கறது? ஒரு கால் தானே பிரச்சனை, 2 கை நன்னா இருக்குல்ல. இந்த ஒரு காலை வச்சுண்டு இந்த கம்பை ஊனிண்டு நடந்து நடந்து போய் கடன் வாங்க முடியும், ஒவ்வொருத்தர்கிட்டயா ஒரு பாவப்பாட்டு பாட முடியும்னா, என் பகவன் நாமத்தை சொல்லிண்டு ஒரு கர்மாவை பண்ணிண்டு உனக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை பண்ணிண்டு வாழ முடியாதா?
அந்த அளவுக்கு கூட சுயமரியாதை உனக்கு இல்லையா? இப்படி இத்தனை பேருக்கு முன்னாடி அடி வாங்குறிய, இவ்வளவு பேர்கிட்ட கடன் வாங்கி அப்படி வயிற்ற வளர்த்து உடம்ப வளர்த்து என்னதான் நீ பண்ண போற? அப்படி வாழ்ந்து என்ன சாதிக்க போறேன்ற முதல் தடவையா பாக்குறேன். இவ்வளவு உரிமையோட பேச முடியுமான்னா அந்த காம்பீரியம், இந்த ஜீவன் மேல பூரணமான அக்கறை. யார்கிட்டையும் இனி ஒண்ணு வாங்கக்கூடாது முதல்ல மனசுல வை. அந்த ரோஷம் வரட்டும் உனக்கு, அப்பதான் வாழ்க்கை மாறும் அப்படின்ற. கொஞ்சம் கண்ணோட கண்ணை பார்த்து ரோஷமா சொல்ல. டக்குன்னு அவன் பார்த்தான். உடனே இந்த 2 பேர்கிட்ட அவன் வாங்கின கடனை கொடுத்துட்டான். மகாராஜ் வேற வழி இல்லை, அதனால இல்லை நான் பணம் எடுத்துட்டேன். ஆனா மீதி பணம் நீங்க என்ன எடுத்துக்க சொல்லி நான் எடுத்துக்க மாட்டேன் மகாராஜ், நான் எடுத்துக்க மாட்டேன், இதை நீங்க வச்சுக்கோங்க. அப்ப சொல்றார் சமர்த்த ராமதாசர், ஏதாவது தொழில் பண்ணி வச்சுக்கோ. ஏன் மகாராஜ் இப்பதானே நீங்க சொன்னீங்க யார்கிட்டையும் ஒண்ணு வாங்கக்கூடாதுன்னு ரோஷம் வேண்டாமான்னு சொன்ன உங்ககிட்டே நான் அப்படி வாங்க முடியும்? எனக்கு ஒண்ணு புரிஞ்சு எடுத்து, எனக்கு ஒரு கால் தான் ஊனும், 2 கை நல்லா இருக்குன்னு என்னால புத்தி இல்லை, என்னால முடியும்னு எனக்கு தோணலை. நீங்க சொன்ன மாதிரி வெக்கமே இல்லாம இருந்திருக்கேன், அவ்வளவுதான் என் வாழ்க்கை, எனக்கெல்லாம் மரியாதை எங்க, சரி இப்படியே வாழ்ந்துருவோன்னு வாழ்ந்தேன். இப்ப புரிஞ்சு கொடுத்து எனக்கு தெரியல, நான் எப்படியா நான் பழச்சுப்பேன் மகாராஜ், இனி இந்த மாதிரி யாரிடத்துலயும் நான் பணம் கேட்க மாட்டேன் மகாராஜ், தயவு செய்து இதை வாங்கிக்கோங்க அப்படி சமர்த்த ராமதாஸ் சொல்றார். இல்ல இது மாருதி உங்களுக்காக கொடுத்தது, இது நான் கொடுக்கல, என் மூலமா கொடுத்தான், ஆனா கொடுத்தது என்னமோ மாருதி தான். இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கலை, ஏதான ஒரு விஷயம் கூட பண்ண தெரியுமா தெரியாதா? அவர் சொன்னார், நான் ஒரு தோட்டக்காரன், நல்ல வெரைட்டியா பூ மாலை கட்டுவேன். அப்ப சமர்த்த ராமதாசர் சொன்னார், ஒண்ணு பண்ணு, இந்த பணத்தை எடுத்து நேர பஞ்சவட்டி போ, ராமர் கோவில் இருக்கு, விதவிதமா பூ வாங்கு, நன்னா மாலை கட்டி வித்துடு, அதுல பணத்தை கிடைக்கிறத கொண்டு இனி வாழ்க்கைய வாழற வழிய பாரு, தைரியமா போ அப்படின்னு அவர் சொல்றார். மகாராஜ் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, நீங்க சொன்ன எனக்கு பணம் கொடுத்ததை விட என் மனசுல என் வாழ்க்கை நான் எப்படி வாழணும் சொல்லி கொடுத்தது ஒரு பெரிய உந்து சக்தி ஆயிடுச்சு மகாராஜ். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மகாராஜ். நிச்சயமா அடுத்த வாட்டி வாழ்க்கை நம்ம திரும்ப எப்பயாவது பார்ப்போம், நான் நல்ல நிலைமையில இருப்பேன், நீங்க பார்ப்பேன் சொல்லிட்டு, மகாராஜ் எனக்கு உங்களுக்கு ஏதான கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா என்கிட்ட ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு அந்த தாங்கி தாங்கி நடக்கிறது கம்பு இருக்குமே, அந்த கம்பை எடுத்து சமர்த்த ராமதாஸ்கிட்ட கொடுத்தார். ராமதாசர் சொல்றாரு, இல்லப்பா நீ வச்சுக்கோ. இல்ல மகாராஜ் நீங்க அதை வாங்கிக்கணும். அப்ப எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் மகாராஜ், என் வாழ்க்கையில் நான் உருப்படியா பண்ண ஒரு காரியம் உங்களை மாதிரி ஒரு சாது பாபா கதையோ கொடுத்தேன்னு, இத நீங்க வச்சுக்கணும் மகாராஜ், எனக்காக வச்சுக்கணும் மகாராஜ். உடனே சமர்த்த ராமதாசர் சிரிச்சார், கொண்டா அப்படின்னு அதை வாங்கிட்டார். சமர்த்த ராமதாஸ் கையில் எப்பயும் ஒரு கொம்பு வச்சு நடப்பார், இவன் கொடுத்த கொம்பு. எனக்கு தெரிஞ்சு நான் சஜ்ஜன்கட்ல பார்த்தது இந்த கொம்பா தான் இருக்கணும். சஜ்ஜன்கட்ல ஒரு கொம்பு உண்டு, இது மாதிரி இதுக்கப்புறமா ராமதாசர் 2-3 கொம்பு சின்னதாகவும் பெருசாகவும் வச்சிருந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இதுவா தான் இருக்கணும்னு என்னோட அபிப்பிராயம். வெரிஃபை பண்ணி பாருங்க. சமர்த்த ராமதாசர் கையில வச்சுட்டு இருந்த அந்த அந்த எல் மாதிரி இப்படி வளைஞ்சிருக்கும், அப்படி கக்கு கீழே அழுத்துற மாதிரி அந்த டீ மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்களேன், அந்த கம்பு நான் பார்த்துருக்கேங்க. அதுவா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதை கொடுத்தான், சந்தோஷமா கொஞ்சம் விந்தி விந்தி நடக்கிறான். சமர்த்த ராமதாசர் இப்படி பார்க்கிறார், சிரிக்கிறார். அவன்கிட்ட இருந்து கொம்ப நான் பிடுங்கிட்டேன்.
அப்படின்னு பார்க்குறான். ஆனா இந்த கொம்பு இல்லைன்னாலும் அவன் நடையில மாற்றம் வந்துடும். ஒன்று யோசிக்கிறார், மனசுல மாற்றம் வந்தது, நடையில மாற்றம் வந்தது. உடனே புரி தட்டுறது, ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆத்ம விசுவாசத்தை கொடுக்கணும். தன்னம்பிக்கையை கொடுத்தாச்சுன்னா நிச்சயமா அவர்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை அவர்களால சாதிக்க முடியும். அப்ப இனி எல்லாருக்கும் இந்த தன்னம்பிக்கையை ஊட்டுறது தான் என்னுடைய முக்கியமான கர்மா அப்படின்னு அவருக்கு அந்த ஒரு ஐடியா கிடைச்சுடுது, அந்த ஒரு ஆக்ஞை, அந்த ஒரு உத்தரவு கிடைச்சுடுது. மக்களுக்கு ஆத்ம விசுவாசத்தை ஊட்டணும். யோசனை பண்ணி பாருங்களேன், ஒரு வார்த்தை முன்ன பின்ன தெரியாத பணத்தை கொடுத்து அவன் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னா அவன் மனசுல எவ்வளவு பெரிய தாக்கம் வந்தா தான் எதை வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கானோ அதை கொடுத்துட்டான். ஏன்னா இனி இது இருந்ததுனால்தான் இவ்வளவு நாள் ஏமாத்தினேன், இப்போ உங்ககிட்ட கொடுத்தாச்சுன்னா ஏமாத்த மாட்டேன். உங்களுக்கு என் ஞாபகம் இருக்கு. அப்ப ராமதாஸ் சொன்னார், இதை பார்க்கும்போது நான் உன்னை ஞாபகம் வச்சுப்பேன்ப்பா அப்படின்ட்டார். இவன் ஞாபகம் வச்சுக்கல, அவர் சொல்ல இனி இதை நான் கையில வச்சுக்கும் போது உன்னை நினைச்சுப்பேன் அப்படின்ட்டார். அண்ணன் கையை கூப்பிட்டான், கண்கள்ல கண்ணீர். அது போதும் மகராஜ், நீங்க என்ன ஞாபகம் வச்சுப்பீங்க இல்லையா? முன்ன பின்ன தெரியாத என்னை பார்த்து ஏன் இப்படி இருக்கேன்னு உரிமையோட எவ்வளவு பேர் என்கிட்ட சொல்லியிருக்கா. ஆனா சொல்லும் போதெல்லாம் என்ன ஒரு குத்தவாளியா மட்டும்தான் சொல்லியிருக்கா. என்னால முடியும்ன்ற நம்பிக்கையோட நீங்க தான் சொன்ன மகராஜ், நீங்க ஞாபகம் வச்சிருந்துக்கள், அதுவே போதும் சொல்லிட்டு அப்படி நடந்து போனோம். இது அவர் தீர்த்த யாத்திரையில முதல் அனுபவம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரா போறார். பத்ரிகாசிரமம் கேதார்ல இருந்து தஞ்சாவூர், கன்னியாகுமரி, ஸ்ரீரங்கம் வரைக்கும் லென்த் அண்ட் பிரெத் ஆஃப் பாரத பூமி. பெரிய யாத்திரை. எங்கெல்லாம் சங்கல்பமாகிறதோ அங்கெல்லாம் போறார். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. जय भोलो समर्थ रामदास स्वामी की जय, भोलो सीता रामचंद्र भगवान की जय, भोलो श्री क्षेत्र जाम्ब की जय, भोलो श्री क्षेत्र ठाकली की जय, भोलो गोदावरी माता की। राधे कृष्णा। जय भोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय। जय हिंद। भारत माता की जय। राधे कृष्णा।